புரட்டி சரியா இருக்கிற மாதிரி பேச வைக்கிறான். ஆனால் உண்மையா நீங்க மற்ற வசனங்களோடு ஒப்பிட்டு இயேசுவை கண்முன்னால நிறுத்தி பார்த்தா அது எவ்வளோ பெரிய பாவம், இயேசுவை துக்கப்படுத்துகிற விஷயம்னு விளங்கிவிடும். அதனால நாம் இந்த நாட்களில் அதான் என்ன தப்புனாலும் ஆண்டவர் மன்னிச்சிருவாரோ, எல்லாம் பண்ணிட்டு காசு சம்பாதிச்சுட்டு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம். தயவுசெய்து தப்பாக நினைக்காதங்க. நீ ஒரு ஆண்டவர் மனம் திரும்புறதுக்கு ஒரு டைம் தருவார். இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருந்தால் நியாயத்தீர்ப்புக்கு ஒப்பு கொடுத்துருவார். ஒப்பு கொடுத்த பிறகு நீங்கள் மனம் திரும்பவே முடியாது. அவ்வளோதான், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிந்தது. அதன் பிறகு அவ்வளோதான், நீங்கள் என்னதான் என்னால் முடியாது. தயவுசெய்து கிருபையின் காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இயேசு வருக வரைக்கும் கிருபைன்னு இல்லை. ஒரு ஆளுக்குரிய கிருபையின் காலம் முடிஞ்சிருன்னா அதன் பிறகு அவன் மனம் திரும்ப வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். ஆனால் ஆண்டவர் உணர்த்தும் போது மனம் திரும்பி சரிப்படுத்தி கொண்டு இயேசுவை ஃபாலோ பண்ண பழகி